தென் கைலாயம் புதுவை காலத்தீஸ்வரர் புதுவை நகரின் இதயமாக விளங்கக்கூடிய மையப்பகுதியில் கிழக்கில் மாதா கோவில் தெரு என்று அழைக்கப்படும் முற்கால நெசவாளர் தெருவுக்கும், மேற்கில் அம்பலத்தாடும் ஐயன் திருமடத்திற்கும், வடக்கே கோவில் பெயர் விளங்கும் காலத்தீஸ்வரன் கோவில் தெருவுக்கும், தெற்கே கொசக்கடை தெரு என்று கூறப்படும் அம்பலத்தடையார் மடம் தெருவுக்கும் இடையில் மிஷன் வீதியில் சுமார் 12,000 சதுர அடி பரப்பளவில் காலத்தீஸ்வரர் கோவில் பிரம்மாண்டமாக அமைந்துள்ளது. சுமார் 400 ஆண்டுகள் பழமை வாய்ந்த கோவிலாக இக்கோவில் திகழ்கிறது. இப்பூவுலகம் நிலம், நீர், நெருப்பு, ஆகாயம், காற்று ஆகிய பஞ்சபூதங்களின் ஆளுமைக்கு உட்பட்டே இயங்குகிறது என்பது யாவரும் அறிந்ததே. பஞ்சபூதங்களின் ஆதிக்கத்தினை உணர்த்தும் வகையில் அருள்பாலித்து வரும் திருத்தலங்கள் சிறப்பானதாகும். அவற்றுள் தென் கைலாயம் என்றும் வாயு தலம் என்றும் ராகு கேது தலம் என்றும் அழைக்கப்படுவது செட்டிக்குளம் எனப்படும் காலத்தீஸ்வரர் வரதராஜ பெருமாள் கோவில். இது பரத்வாஜ மகரிஷி, சிவகோசாரியார், கண்ணப்ப நாயனார் ஆகியோர் வழிபட்டு பெயர் பெற்றதும் கைலை பாதி காலத்தி பாதி என்று நக்கீரரால் போற்றி துதிக்கப்பட்ட திருத்தலமும் ஆகும். மூவர் பாடல் பெற்ற திருத்தலம். பக்தர்களால் அஷ்டமா சித்திகள் அனைத்தும் தரும் காலத்தி என்று போற்றி வணங்கிய திருத்தலம். செட்டிக்கோவில் என அழைக்கப்படும் காலத்தீஸ்வரர் கோவில் தலவரலாறு. இவ்வாறு பல வகையினாலும் சிறப்பு பெற்று தன்னை நாடி வந்தோருக்கு எண்ணியதையெல்லாம் நிறைவேற்றி அருள்பாலித்து வரும் இத்திருத்தலத்தில் உறையும் ஸ்ரீமத் ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ காலத்தீஸ்வர பெருமானின் திருவருளால் ஈர்க்கப்பட்ட புதுச்சேரி வாழ் 1000 வைசிய செட்டிமார்கள் பன்னெடுங்காலத்திற்கு முன்பே இந்த இறைவனையும் இறைவியையும் தங்களது இதயத்துள் வைத்து திருமூலர் கூறியவாறு இதய கோவிலில் வைத்து பூஜித்து வந்தனர். இவ்வாறு பூஜிக்க பெற்று வந்த தெய்வங்களுக்கு திருக்கோவில் கட்டிட எண்ணம் கொண்ட புதுச்சேரி வாழ் 1000 வைசிய செட்டிமார்கள் மனமுருகி இறைவன் திருவருளை வேண்டிட இறைவனும் அவர்களின் மேலான அன்புக்கு கட்டுப்பட்டவனாக திருவருள் வழங்கினார். இறையருள் கிடைக்க பெற்ற அவர்கள் நகரின் நடுவில் தங்களுக்கு சொந்தமான இடத்தில் பெருங்கோவில் எழுப்பி அதில் ஸ்ரீமத் ஞானாம்பிகா சமேத ஸ்ரீ காலத்தீஸ்வர பெருமாளுடன் பரிவார மூர்த்திகளையும் அமைத்தனர். அது மட்டுமின்றி சிவபெருமானின் இடப்புறம் ஸ்ரீதேவி பூமி தேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாளுக்கும் விக்கிரகத்தை அமைத்து பிரதிஷ்டை செய்து மகா கும்பாபிஷேகமும் செய்து வழிபட்டு வந்தனர். பன்னெடுங்காலத்திற்கு முன்பே சைவமும் வைணவமும் ஒன்று என்பதற்கு இலக்கணமாக புதுவை வாழ் 1000 வைசிய செட்டிமார்கள் சான்றாக இருந்துள்ளனர். இன்றளவும் இருந்து வருகிறார்கள். இவ்வாறு போற்றப்படும் ஸ்ரீ ஞானாம்பிகை சமேத ஸ்ரீ காலத்தீஸ்வர சுவாமி, ஸ்ரீதேவி பூதேவி சமேத ஸ்ரீ வரதராஜ பெருமாள் திருக்கோவில் காலப்போக்கில் எல்லோராலும் அன்புடனும் பெருமிதத்துடனும் செட்டிக்கோவில் என்றே அழைக்கப்படுகிறது. சூட்சம லிங்கமான கொடிமரத்தின் சிறப்பு. கோவில் பலிபீடத்தின் மேற்கே மிக அருகில் வானத்தை தொட்டு கொண்டிருக்கக்கூடிய 36 அடி 1 அங்குல உயரமுள்ள உறுதிமிக்க கொடிமரம் கம்பீரமாக நிற்கிறது. அன்பர் மனதில் அண்டவெளி பராசக்தியை ஈர்த்து கொடுக்க வல்லது கொடிமரம் ஆகும். இது சூட்சமலிங்கம் எனவும் வழங்கப்படும். கொடிமரத்தின் உச்சியில் 2 கலசங்களும் நந்தியும் அமைக்கப்பட்டுள்ளன. அனைவரும் மகிழ்ச்சியாக இருக்க வேண்டும் என்ற கருத்தில் கொடிமரத்தின் உச்சியில் அமைந்துள்ள மணிகள் காற்றில் கலகலித்துக் கொண்டு இருக்கின்றன. கொடிமரத்தின் கிழக்கு பகுதியில் நத்தன விநாயகரும், தெற்கு வடக்கு முறையே பார்வதி பரமேஸ்வரனும், வள்ளி தெய்வானையுடன் முருகரும், மேற்கே சிவனை பார்த்தவாறு லிங்கோத்பவரும் செப்புத்தகட்டில் பதிக்கப்பட்டு அமைந்துள்ளனர். பலிபீடத்தின் முன் தலை தாழ்த்தி வணங்கிய உடனே கொடிமர உச்சியை அண்ணாந்து நோக்கும் அமைப்பை எண்ணி பார்த்தால் பணிவு உண்டாயின் உயர் பதவி உண்டாகும், புகழ் வானலாவ விரிந்து நிற்கும் என்கிற கருத்து நமக்கு மிக எளிதில் விளங்கி விடுகின்றது. மண்ணையும் விண்ணையும் இணைக்கின்ற ஒரு சிறப்பு கொடிமரத்துக்கு உண்டு. 2 கோயில்களிலும் கொடிமரம், பலிபீடம், கோபுரம் என தனித்தனியாக இருப்பினும் ஒரு கோவிலின் சுற்றுப்பகுதியிலேயே அமைந்துள்ளது சிறப்பு கொண்டதாகும். அம்மன் சிலைக்கு அபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறும் அதிசயம். காலத்தீஸ்வரர் கோவிலின் உபகோயிலாக லாடசிம்மன் கோயில் உள்ளது. இக்கோவிலின் வடகிழக்கு திசையில் மணக்குள விநாயகர் கோவில் அருகே உள்ள லல்லி தொல்லாந்தல் தெருவில் அமைந்துள்ளது. வெளியிலிருந்து பார்த்தால் ஏதோ ஒரு மடம் போல் தோன்றும் இக்கோவில் உள்ளே சென்று பார்த்தால் ஆச்சரியப்படும்படி பழமை மாறாத வகையில் காட்சியளிப்பது நம்மை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது. அங்குள்ள அம்மன் மிகவும் சக்தி வாய்ந்த திருவுருவமாக பக்தர்களுக்கு அருள்பாலித்து வருகிறார். வாரந்தோறும் செவ்வாய் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் சிறப்பு வழிபாடு நடைபெறுகிறது. ராகு தலமான திருநாகேஸ்வரத்தில் உள்ள ராகு பகவான் சிலைக்கு பாலபிஷேகம் செய்யும் போது பாலானது கண்டத்தின் கீழே வரும்போது நீல நிறமாக மாறுவதை பார்க்கலாம். அதுபோல லாட சின்ன அம்மன் சிலைக்கு பாலபிஷேகம் செய்தால் பால் நீல நிறமாக மாறுவதை காணலாம். செவ்வாய் தோஷம், நாகதோஷம் போன்ற எல்லாவித தோஷங்களையும் நிவர்த்தி செய்யும் பேரருள் வாய்ந்த அம்மனாக
ஓடுவேந்த சிறிய கட்டிடத்தில் வீற்றிருக்கிறார். மற்ற அம்மன் கோயில்களைப் போல் அல்லாமல் இங்கு பாம்பு மேல் அமர்ந்த நிலையில் லாட சின்னம்மன் கம்பீரமாக வீற்றிருக்கிறார். நீண்ட காலமாக திருமணமாகாமல் இருப்பவர்கள் இங்கு 5 முதல் 10 வாரங்கள் வரை ராகு காலத்தில் விளக்கேற்றி அம்மனை வழிபட்டால் நினைத்த காரியம் கைகூடும். 5 நெய் விளக்குகள் மற்றும் எலுமிச்சை பழ விளக்குகள் ஏற்றி வழிபட்டால் நல்ல பலன் கிடைக்கும். திருமண தடை நீங்கி விரைவில் திருமணம் நடைபெறும். இயற்கையில் கொஞ்சம் சுயம்பு கல்யாண அம்மன். இந்த அம்மனுக்கு எதிர் திசையில் கருப்பண்ணசாமி வீற்றிருக்கிறார். இங்கு கேணிக்குளம் என்ற பெயரில் தீர்த்த குளம் உள்ளது. ஆழமான அந்த குளத்தை ஒட்டி தீர்த்த கிணறும் அமைந்துள்ளது. இந்த கிணற்றிலிருந்து எடுக்கப்படும் புனித நீரை கொண்டுதான் அம்மனுக்கு அபிஷேகம் செய்யப்படுகிறது. கோவில் வளாகத்தில் பெரிய அரச மரம் ஒன்று உள்ளது. சுமார் 300 ஆண்டுகள் பழமையான இந்த மரத்தின் வேர் மூட்டுகளில் சுயம்பு கல்யாண அம்மன் என்ற உருவம் இயற்கையாக தோன்றியதாக சொல்கிறார்கள். அரச மரத்தடியில் நாகதேவதைகளும் உள்ளனர். பக்தர்கள் அம்மனுக்கு புடவை சாத்தி பொட்டு வைத்து விளக்கேற்றி பூஜை செய்து வழிபடுகின்றனர். சிறந்த குலதெய்வ கோயிலாக திகழும் இக்கோவில் ராகு கேது பரிகார தலமாகவும் சிறந்து விளங்குகிறது. வடகிழக்கு மூலையில் விநாயகரும் ஜெயவீர ஆஞ்சநேயர் சன்னதியும் உள்ளன. இங்கு வடக்கு நோக்கி முகத்தை திருப்பிய நிலையில் ஆஞ்சநேயர் வீற்றிருக்கிறார். ஜெயவீர ஆஞ்சநேயர் வாளில் மணி கட்டிய நிலையில் வாளை தலைக்கு மேலே தூக்கி ஆபத்துக்களை போக்கி வெற்றிகளை தரக்கூடியவராக திகழ்கிறார். சென்னை உட்பட தமிழகத்தின் பல்வேறு நகரங்களிலிருந்தும் ஏராளமானோர் தலைமுறையாக இந்த கோவிலுக்கு வந்து குலதெய்வ வழிபாட்டை செய்கின்றனர். இயற்கை எழில் கொஞ்சம் வகையில் மிக பழமையான இக்கோவிலை புனரமைக்கும் பணிகள் தற்போது நடந்து வருகின்றன. பிரெஞ்சு ஆட்சியில் செய்யப்பட்ட மணி. கொடிமரத்தின் மேற்கே உள்ள பாலவிநாயகர் பால சண்முக சன்னதிகளின் உச்சியில் 2 பெரிய கண்டாமணிகளும் காசி விஸ்வநாத சன்னதியின் மேல் ஒரு பெரிய கண்டாமணியும் உள்ளன. இவையல்லாமல் அன்னை ஞானாம்பிகை சன்னதியின் முன்மண்டபத்தில் ஒரு கண்டாமணியும் உள்ளது. முதல் 3 மணிகளின் அமைப்பும் 4வது மணியின் அமைப்பும் வேறுபட்டுள்ளன. அன்னை சன்னதியில் உள்ளது பிரெஞ்சுக்காரர்கள் ஆட்சியின் போது செய்த மணி. தொப்பி கவைத்தது போன்ற தோற்றத்துடன் உள்ளது. கோவிலின் மேற்கு சுற்றின் மேல் பாகத்தில் உள்ள கன்னிமூல விநாயகர், மகாவிஷ்ணு, கஜலட்சுமி ஆகிய சிலைகளும் அன்னை ஞானாம்பிகை சன்னதியின் வலப்பக்கம் திருக்கக்கூடிய விநாயகர் சிலையும் பழமை வாய்ந்தது என கருத முடிகின்றது. சிவன் சன்னதியின் உட்புறம் முன் மண்டப வலது பக்கமாக ஒரு பழைய கால விநாயகர் சிலை அமைக்கப்பட்டுள்ளது. வள்ளி தெய்வானை உடனுரை சிவ சுப்பிரமணிய சுவாமி சன்னதியில் உள்ள வள்ளி தெய்வானை சிலைகளில் பால் அபிஷேகத்தின் போது நிறமாற்றம் உண்டாவதை காணலாம். நிர்ணயமிக்க சிற்பங்கள். 24 கால் மண்டபத்தின் தென்பகுதி சைவ நறி விளங்குவதாகவும் வடபகுதி வைணவ நறி சிறப்பதாகவும் நேர்த்தியான கலைநயம் மிக்க சிற்பங்களுடன் அமைக்கப்பட்டுள்ளது. வரதராசு பெருமாள் தென்கலை சார்ந்த கோவிலாக அமைந்திருப்பினும் மூலவருக்குரிய திருவாட்சி, சங்கு, சக்கரங்களுடன் கூடிய வடக்கலை செய்து வைக்கப்பட்டுள்ளது ஒரு புதுமையே. வடக்கலை தென்கலை வேறுபாடு அறியாத இறைவன் வேறுபட்டுள்ள மக்களுக்கு உணர்த்துவதற்காக இது அமைந்துள்ளது. காசி விஸ்வநாத சன்னதியின் கிழக்கு வாயிலின் முன்புறம் பாலவிநாயகரும் கையில் வச்சிராயுதம் தாங்கிய பாலகந்த பெருமானும் அமைந்துள்ளனர். எங்கும் நிறைந்த இறைவன் எந்நேரமும் தாண்டவமாடும் சபா மண்டபமானது பஞ்சபூதங்களை படிகளாக்கி 5 புலன்களை காலடியில் போட்டு 6 ஆதார சக்திகளுக்கு மேற்பட்ட நிலையில் விளங்குவதாக அமைக்கப்பட்டுள்ளது. சுற்றிலும் கிரானைட் கற்களால் பதிக்கப்பட்டு சுவர்கள் புதிய பொலிவோடு காட்சியளிக்கின்றன. பித்தளை தகடுகள் வேய்ந்து வாயில் படிகள் பீடம் யாவும் விளங்குகின்றன. கூத்தப்பெருமான் திருமேனியின் பின்புறம் அண்ட சக்கரம் சுவற்றில் பதிக்கப்பட்டுள்ளது. பழனி ஆண்டவர் பால தண்டாயுதபாணி கிழக்கு நோக்கியவாறு இங்கு நின்றிருக்கிறார். பஞ்சமூர்த்திகளுக்குரிய 3 அலங்கார மண்டபங்கள் தெற்கு நோக்கியவாறு அமைந்துள்ளன. காலத்தீஸ்வரர் கோவிலில் மிக அதிக அளவில் 8 விநாயகர் சிலைகளும் 4 பெரிய கண்டாமணிகளும் 2 சந்தனம் அரைக்கும் பீடங்களுடன் கூடிய கற்களும் காணப்படுகின்றன. கருணை வடிவமாய் சண்முக சுப்பிரமணியர். கோவிலில் விநாயகர் சன்னதியை சுற்றி வந்தால் சிவன் சன்னதிக்கு பின்னால் மேற்கில் வள்ளி தெய்வானை உடனுரை சண்முக சுப்பிரமணிய சன்னதி உள்ளது. சன்னதியின் முன் நின்று துதிக்கும் போது முருகப்பெருமானின் அழகும் அருளும் கருணையும் நம்மை மெய்மறக்க செய்கின்றன. வேலிருக்க வினையில்லை, மயிலிருக்க பயமில்லை என்ற மெய் மொழிக்கேற்ப பக்தர்களுக்கு நம்மால் துணையாக இருந்து அவர்களுக்கு ஏற்படும் தீமைகளை களைய கையில் வேல் கொண்டு விளங்குகிறார் என்பது சிவ சுப்பிரமணியரை எதிரில் நின்று வணங்கும் போதுதான் நம்மால் நன்கு உணர இயலும். தமிழ் தென்றல் திருவிகாவின் உரைப்படி நில உலகத்தின் முதற்கடவுளும் குறிஞ்சி நில தலைவனும் தமிழ் மக்களை காக்க வந்த முதல் துணையும் முருகன் ஆவான். முருகு என்றால் அழகு, இளமை, இனிமை என்று பொருள்படும். சிவ சுப்பிரமணிய சன்னதிக்கு எதிரில் முருகன் ஏறும் ஊர்தியாகிய மயிலும் அதன் பின் பலிபீடமும் அமைக்கப்பட்டுள்ளன. 6 முகங்களை பிரதிபலிக்கும் வகையில் இந்த சன்னதியின் கோபுரத்தில் 6 கலசங்கள் வைக்கப்பட்டுள்ளன. சஷ்டி விழா இக்கோவிலில் சிறப்பாக நடைபெறும். இதையொட்டி சூரசம்ஹாரம், திருக்கல்யாண நிகழ்ச்சிகள் நடைபெறுவது விசேஷம். அதியும் சிவனும் ஒன்று என்பதை உணர்த்தும் கோவில். கோவிலின் வடமேற்கு மூலையாகிய வாயு மூலையில்
கோவில் கொண்டுள்ள வரதராச பெருமாள் சன்னதி சிறந்த கோபுர அமைப்புடன் சுற்றுப்பகுதியோடு விளங்குகிறது. பண்டைய நடுநாட்டு தலமாக விளங்கிய காலத்தில் அச்சுத களப்பாளர் என்னும் சிற்றரசன் ஆட்சியில் தொண்டை மண்டலத்திற்கு உட்பட்ட கெடில நதிக்கரையில் கோவில் கொண்டுள்ள திருவகீந்திரபுரம் தேவநாத சுவாமி கோவிலின் கட்டளைக்கு உட்பட்ட அபிமான கோயிலாக இந்த கோவில் இருந்ததாக வரலாறு தெரிவிக்கின்றது. ஞானாம்பிகை உடனுரை காலத்தீஸ்வரர் கோவில் அரியும் அரணும் ஒருவரே என்னும் உண்மையையும் சைவமும் வைணவமும் சமயங்களால் பிரிந்தனவே ஒழிய வழிபாட்டால் வேறானவை அல்ல என்ற உண்மையையும் இறைவன் எங்கும் நிறைந்திருக்கிறான், எல்லா இடங்களிலும் அவன் ஒன்றாகவே காட்சியளிக்கிறான் என்ற உண்மையையும் உலகோருக்கு உணர்த்துகின்றன. சிந்தித்தவருக்கு சிவனே சிவலிங்கம். ஸ்ரீதேவி பூதேவி உடனுரை வரதராஜ பெருமாள் கோவில் சிறந்த வேலைப்பாடுகளுடன் புதுவண்ணம் தீட்டப்பட்டு பொலிவுடன் காட்சியளிக்கிறது. கோவில் கருவறை அத்த மண்டபம் முன்மண்டபம் என்ற அமைப்பில் கட்டப்பட்டுள்ளது. துயரங்களை போக்கும் வன்னிமரம். கோவிலின் தலவிருட்சமாக வன்னிமரம் திகழ்கிறது. சுமார் 350 ஆண்டுகள் பழமையான இந்த புனித மரம் இன்றளவும் கோவிலின் கோபுரம் போல் உயர்ந்து நிற்கிறது. இந்த மரம் எந்தவித இடையூறும் இல்லாமல் மேலோங்கி வளர்ந்து செல்லும் வகையில் இடவசதி செய்யப்பட்டுள்ளது. வன்னி இலைகள் விநாயகருக்கும் முருகனுக்கும் சிவ பூஜைக்கும் சனீஸ்வரருக்கும் உகந்த பச்சிலைகள் ஆகும். வன்னி மருத்துவ பயன்மிக்க ஒரு சிறந்த மூலிகை ஆகும். பொதுவாக சிவன் கோவில்களில் வில்வ மரம் இருப்பதை தான் பார்க்க முடியும். இங்கு வன்னி மரம் தலவிருஷமாக இருந்து வருகிறது. வன்னி மரத்தை வணங்குவதன் மூலம் தீவினைகள் அகலும். நினைத்தாலும் கைகூப்பி தொழுதாலும் பலம் வந்தாலும் நம் பாவங்கள் விலகும் என விநாயகர் புராணம் சொல்கிறது. வன்னி மரத்தின் அடியில் ஒரு முனிவர் தவம் இருந்து வந்தார் என்றும் அந்த மரத்தில் முனீஸ்வரர் குடிகொண்டுள்ளார் எனவும் பெரியவர்கள் கூறுகின்றனர். வன்னி மரத்தை வாரந்தோறும் சுற்றி வந்தால் பிரச்சனைகளிலிருந்து விடுபடலாம் என்பது ஐதீகம். எல்லா பிணிகளையும் போக்கவல்ல மூலிகையாக திகழும் வன்னியை வணங்கி வந்தால் வாழ்க்கையில் எல்லா துயரங்களும் விலகி நன்மை கிடைக்கும் என பக்தர்கள் நம்பிக்கையுடன் தெரிவித்தனர்.